SUD Life Fortune Royal Planல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால லாங் டர்ம் ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண இந்த பாலிசி ஒரு கீயா அமையுமா இல்ல இதை விட ஸ்மார்ட்டர் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கா? அங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த வீடியோல இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. பட் இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது ஒரு நான் லிங்க் டிஃபர்ட் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அண்ட் பாலிசி டேர்மை சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பாலிசி கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்குது. ப்ரீமியம் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பிளான் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இன்கம் பெனிஃபிட், ஆப்ஷன் 2 லம்சம் பெனிஃபிட், ஆப்ஷன் 3 சைல்ட் ஃபியூச்சர் செக்யூர் அப்படின்ட்டு நிறைய பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ்மே டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், கேஷ் போனஸ், வேவர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட் நிறைய இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் வேரியன்ட் பொறுத்து இது எல்லாமே டிஃபர் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும் லோன் அவைலபிளா இருக்கு. அண்ட் பெனிஃபிட் ஆப்ஷன் 2 லம்சம் அண்ட் பெனிஃபிட் ஆப்ஷன் 3 சைல்ட் ஃபியூச்சர் செக்யூர் படி உங்களுடைய மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை பூஸ்ட் பண்ற மாதிரி கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் போனஸஸ்மே உங்க கொடுக்குறாங்க. அண்ட் ரைடர்ஸ் உங்களுக்கு அடிஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு உங்க கேஷ் ஃப்ளோ ரிக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிளான் சூஸ் பண்றதுக்கு. ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ஒரு பில்ட் இன் ஃபீச்சராகவே இருக்கு. சப்போஸ் நீங்க பிளான் வேரியன்ட் 3 சைல்ட் ஃபியூச்சர் செக்யூரை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அஷூர்ட் இன்அடிக்குவேட்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், பாலிசி டேர்ம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட் லேக்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி. மற்ற ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணா இதோட ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டிவ்லி லோ தான். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம IRR அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. பட் இந்த பாலிசியை பற்றி இன்னும் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் படி. ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியை சூஸ் பண்ணியிருக்காங்க with a sum assured of 10.5 lakhs. அப்போ ஒரு 11-year policy term, 5-year premium payment term. Annual premium of 1 lakh pay பண்றாரு under option 2 lump sum benefit and maturity proceeds அவருக்கு கிடைக்குது which is guaranteed additions plus bonuses at the end of the policy term. அப்போ 4% return assumption, அதாவது ஒரு worst case scenarioல maturity benefit 5.65 lakhs வருது. இதுக்கு IRR 1.37% தான். ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அதுவும் ஹையர் லிக்விடிட்டியோடய உங்களுக்கு கொடுக்கும். இதே 8% ரிட்டர்ன் அசம்ஷன் ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெச்சூரிட்டி பெனிஃபிட் 7.57 lakhs தான் இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி. அப்போ IRR கால்குலேட் பண்ணால் 4.70% தான் வருது. இது ஒரு பேங்க்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னோட கம்மி தான். இப்போ ரெண்டு அவுட்கம்லேயுமே ஒரு டிப்பிக்கல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்னை விட இட் ஃபால் ஷார்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் இதால் பீட் பண்ண முடியல. அப்போ ஓவர் டைம் பர்ச்சேசிங் பவர் பார்த்தீங்கன்னா எரோட் ஆகுது. ஸோ மோர் ஓவர் இதோட சம் அஷூர்டுமே ஒரு மீனிங்ஃபுல் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை. இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ SUD லைஃப் பாலிசி யூஸ் பண்ண ப்ரீமியம் வச்சு ஒரு கம்பைன் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இயர்லியர் சினாரியோவில் அந்த பிளானில் ஒரு 10.50 lakhs லைஃப் கவருக்கு நம்ம அதே மாதிரி ஒரு கம்பேரபிள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அதுவும் இந்த சேம் கவர் கொடுக்குற மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தோம்னா ப்ரீமியமே 14,100 rupees தான் ஆனுவல் வருது ஃபார் 11-year policy term and 5-year premium payment period. அப்போ வருஷத்துக்கு அங்கே கம்பேர் பண்ணால் ப்ரீமியம்லேருந்து நமக்கு 85,900 rupees அவைலபிளாக இருக்குது. நம்ம இதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளுடைய ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்காக இல்லைனா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு சேஃப் ஆப்ஷன். இல்லை க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்மில் இட் வில் டெலிவர் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றதுனால. ஸோ சர்ப்ளஸ் ப்ரீமியம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அக்யூமுலேட்டட் ஃபண்ட் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த டேர்ம் would be 12.06 lakhs. இது ப்ரீ டாக்ஸ் வேல்யூ. இதில் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை டிடக்ட் பண்ணோம்னா நமக்கு போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 11.24 lakhs வருது. அப்போ போஸ்ட் டாக்ஸ் IRR 9.33% வருது. இதுக்கு எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோமே நம்ம சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணி பாருங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் மட்டும் பீட் பண்ணி கொடுக்கல, பெட்டர் லிக்விடிட்டி கொடுக்குது கம்பேர்ட் டு அ ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். உங்களுக்கு ஒரு சஸ்டெயினபிளான லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனை இது எனேபிள் பண்ணி கொடுக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? SUD லைஃப் ஃபார்ச்சூன் ராயல் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா?
இதில் லைஃப் கவரும் உங்களுக்கு கிடைக்குது இந்த பாலிசியில் வித் இன்கம் ஆர் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் பொறுத்து. ஸோ ப்ரீமியம் நம்ம லிமிடெட் பீரியடில் வந்து பே பண்ணாலுமே உங்களுக்கு எய்தர் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இன்கம் பெனிஃபிட்டோ இல்லை மெச்சூரிட்டி பே அவுட்டோ ரிசீவ் பண்ணுறீங்க. இந்த ஆப்ஷன்ஸில் ஒன்லி பிளான் ஆப்ஷன் 3ல தான் ஹையர் ஒரு ப்ரீமியம் வேவர் ஃபீச்சர் வந்து இன்பில் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த பிளானில் ரொம்ப லிட்டிலாக தான் ஏதாவது யூனிக் ஃபீச்சர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ரிட்டர்ன்ஸ்மே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மாடஸ்ட்டாக தான் இருக்குது. மோர் ஓவர் ஒரு சம் அஷூர்டுன்றது ஒரு ஃபேமிலியோட எசென்ஷியல் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு இல்லை, இன்எடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா லைக் இன்சூரன்ஸாக பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலுமே இன்எஃபெக்டிவாக தான் இருக்குது. இந்த மாதிரி லோ ரிட்டர்ன்ஸ், லிமிடெட் கவரேஜ், நோ ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் போர்ட்ஃபோலியோவில் இது ஒரு பிளேஸ் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. இன்னொரு ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் ஒரு சஃபிஷியன்ட் கவரேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். இது யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்ட் பண்ணலாம். அதுவும் உங்களுடைய டைம் ஹாரிசான் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலை அலைன் பண்ணுற மாதிரி. இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வச்சிருக்கிறது என்ஷூர்ஸ் பெட்டர் எஃபிஷியன்சி அண்ட் அவுட்கம்ஸ். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.